ஹாய் காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான். வீட்டிலேருந்து காலையிலேயே 9 மணி போல் கிளம்பி ரோட்லேயே அப்படி வைப் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம். யாரெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ட்ரிப்பு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸு அண்டு ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தன். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். ஹாய் ஹாய் தினேஷ், ஹாய் கட்டு கட்டு அங்கே. இப்போ கரெக்டாக எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தா, நம்ம தோவாலையை கிராஸ் பண்ணி ஹைவேயில் தான் வந்துட்டுருக்கோம். ஆரல் வாய்மொழி பக்கத்தில் வந்தாச்சு. அப்புறம் இப்போ எங்கேன்னு பார்த்தா திருநெல்வேலிக்குள்ளேயே என்ட்ரி ஆகியாச்சு. போகிற வழியில் ஒரு ஆறு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எங்கள் பிளான்லேயே இல்லை, சரி பிளானாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஹால்ட்டை போட்டுட்டோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சூர்யாவுக்கு நீச்சல் உண்டு. குற்றாலம் குற்றாலம் கன்னியார் மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது நம்மளுக்கு. அதெல்லாம் விட்டுறீங்க வந்து தண்ணி கரபுரண்டு வரும். இங்கே எதுக்கு வந்துருக்கா சொல்லி குளிக்க வந்திருக்கோம். ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. வண்டி ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் குளிக்க கிளம்பிட்டோம். ரமேஷா கீழே இறங்கி ஆற்றுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஆக்சுவலாக ஆறு பார்க்க நல்லாவே இருந்து, தண்ணியும் நல்லா ஃபால்ஸாகவே வந்துட்டு இருந்து. இதில் ஆற்றுல இருந்து ஒரு சின்ன குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு குளிக்க முடியாது, பட் பார்க்க நல்லா இருந்து. அப்புறம் அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தாண்டி போய் அங்கே நின்று ஒரு நல்ல வியூ. கொஞ்சம் மழை டைம்ங்கிறதுனால மேகம்லாம் கொஞ்சம் ஜம்முன்னு இருந்துச்சு. ஸோ ஓகே, நல்ல வியூ. போஸ் கொடுங்க, போஸ். வேகமாக போகக்கூடிய ஆற்றுல ஒரு நீச்சல், ஜம்முன்னு ஒரு ஜம்பை போட்டு ஆற்றுக்குள்ளே போயாச்சு. ஆக்சுவலாக ஆற்றுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் நீந்த முடியலை. ஆற்றோட வேகம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. தண்ணி வந்து ஹோல்ஸ் ஆகுது. சொல்லு சொல்லு ரமேஷ், குற்றாலம் வந்துட்டோம். ரமேஷ் இந்த இப்படி இப்படி டிவிக்கு டிவி இப்படி நம்மதான் பிள்ளாராம், நம்மதான் பிள்ளாராமுக்கு டேக் பண்ணுறோம் இந்த வீடியோ. அந்த ஆற்றுல குளித்து முடிச்சப்பறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு நம்மளோட பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பழைய குற்றாலம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஐந்தருவி போவோம். போகிற வழியில் வியூ எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. பச்சை பசங்க நல்லா மரம் செடியெல்லாம் நல்லா பச்சையாகவே இருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். புயல் புயல் புயல்ல போய் நின்னுட்டியா நீ பெரிய ஆள். நான் ஒத்துக்கிறேன். சென்டர்ல போய் நீ நின்னுட்டியா நீ பெரிய ஆள். நான் நின்றே மாட்டேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அங்கேருந்து குற்றாலத்தை நோக்கி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புயல் மாதிரி ஒன்று காற்று சூறாவளியாக மாதிரி சுழத்திட்டு வந்து அதையும் பார்த்துட்டோம். அடுத்து அங்கேருந்து நாங்கள் என்னென்னா குற்றாலத்துக்கு கிட்டே வந்துட்டோம். வந்து அதில் ஒரு சின்ன ஹால்ட் எடுத்தோம். இடம் வியூ நல்லா இருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு. அப்புறம் பழைய குற்றாலத்துக்கு வழக்கம் போல தான் கீழே வண்டி விட்டுட்டு மேலே நடந்தே தான் போக சொன்னாங்க. நாங்கள் நடந்து போகணும். ஒரு கிலோமீட்டர் போல் இருக்கும். நடந்து போயிட்டு பார்த்தா எங்களுக்கு பெரிய ஷாக்கு என்னென்னா, குற்றாலத்தில் ரொம்ப தண்ணியே வரலை. அதனால் ஒன்றுமே பண்ண முடியலை. இதில் கொஞ்சம் பேர் தான் குளிக்கிற மாதிரி, 4-5 பேர் குளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ண, ஒரு குளியில் போட்டு அங்கேருந்து அடுத்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்கன்னா புதுக்குற்றாலம் போனோம். அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்து கிளம்பி புதுக்குற்றாலமும் வந்தாச்சு. அங்கே உள்ள கோயிலை ஃபஸ்ட்டு ஒரு விசிட்டை போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணணும், குளிக்கலை ஆக்சுவலாக இங்கே. எனக்கு கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லைனில் விட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் குளிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஓகே 2 இடத்துல குளிச்சாச்சு, இன்னும் எதுக்கு இங்கே குளிக்கணும்னு சொல்லிவிட்டு
சூர்யாவுக்கு மண்டையை கழுவி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கேயுமே தண்ணி வரல. குற்றாலத்து ஸ்பெல்லிங்கு COURயா போட்டாமா. இங்கே தண்ணி ரொம்ப வராததுனால நாங்கள் அங்கேருந்து அப்படி பைய கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தா ஐந்தருவி போகலான்னு புது குற்றாலத்துலேருந்து கிளம்பி நைட் அங்கே ரீச் ஆகிட்டோம் ஒரு 7-7:30க்குள்ளே. கார் பார்க்கிங்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய காரு வண்டியோட இடமா இல்லை. அப்படி எப்படியோ ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் குளிக்கிறதுக்கு. நம்ம கடைசி ஸ்பாட்டான ஐந்தருவியும் வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே குளிக்க முடியுது அப்படின்னு பார்த்துட்டு குளிக்கணுமா வேண்டாமான்னு அப்புறம் தான் டிசைட் பண்ணோம். ஐந்தருவியில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வந்துச்சு. தண்ணி அதிகமாக வந்துச்சுங்கிறதையும் தாண்டி என்னென்னு பார்த்தா குளிக்கிறதுக்கு இங்கேயும் லைன், அதுவும் கூட்டம் இங்கே ரொம்ப அதிகம். ஏன்னா 2 குற்றாலத்துலேயும் தண்ணி இல்லை, இங்கே மட்டும்தான் தண்ணி வருது. அதனால் ஒரே கூட்டம். என்னென்னா குளித்தவங்க திரும்ப வந்து லைன்லேயே நின்னாங்க. பார்த்தோம் வீட்டுக்கு போக லேட் ஆயிரும் குளித்தா இந்த லைனில் நின்றுட்டு. அதனால் குளிக்காமல் அங்கேருந்து பைய ஒரு விசிட்டை மட்டும் போட்டுட்டு 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து காரை எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப அப்படியே நைட்டே பாட்டும் போட்டுட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம். ஒரு 7-8 மணி போல் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். வீட்டு போய் சேர்றதுக்கு ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு. ஓகே, டாடா பாய்.